நம்ம இன்னைக்கான வீடியோவில் 90s காலகட்டத்தில் ரஜினி கமல் ஒரு மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தாங்க. அவங்க படங்கள் வெளிவந்ததாலே தேட்டரில் நிறைய பேர் கூட்டமாக போய் பார்ப்பாங்க. பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் படம் மட்டும் கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. நிறைய பேர் வீட்டில் இந்த டிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதனால் நிறைய பேர் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. அப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அது ஒரு ரேட் அதிகமாக கூட இருந்துருக்கலாம். இப்போ தேட்டர் தான் மெயினாக போய் பார்ப்பாங்க எல்லாரும். இப்போ தான் ரஜினி கமல் அஜித் விஜய் படத்துக்கு தான் கூட்டம் தேட்டரில் வருது இல்லையா, மற்ற நடிகர் படம்லாம் கூட்டம் வர்றதில்ல. அதை தாண்டி படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா தேட்டரில் கூட்டமாக பார்க்குறாங்க. ஓகேங்க, ரஜினி கமல் 90s காலத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு நடிகராக இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்ற ஒருத்தர் இருந்தது. அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ரஜினி கமலுக்கு அடுத்ததான ஒரு நடிகர் இவர். பேரரசு இப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட்டான காட்சிகள், ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ், இது எல்லாமே சூப்பராக அவர் ப்ளே பண்ணுவார். இதுக்கு அடுத்ததாக அரசியலுக்கு இவர் வந்தார். ரஜினி கூட 90ஸ்ல அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். விஜயகாந்த் உள்ள அரசியல்லாம் பூந்தார். அதுக்கப்புறம் படங்கள் நடிச்சிருந்தார். 2010-9 அந்த வாக்கிலலாம் படங்கள் இவருக்கே வெளியே இருக்குது. சில வருடங்களாகவே இவர் கான்சியஸில் இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வெளிவந்தது. தற்சமயம் இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டார். ஸோ அது ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் விஷால், சிம்ரன் இப்படின்னு சொல்லி நிறையா நடிகர் வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக காலையில் ஒரு நியூஸ் இறந்துட்டார் அப்படின்றது சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இதில் பதிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அவரோட நடிப்பாகட்டும், அவர் பண்ணுறக்கூடிய காமெடி, அவருடைய பாடல்கள், இது எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ நிறைய பேர் சோகமாக இருந்தாலும் அவருடைய பாடல்கள் கேட்டு ஸோ அவரோட நினைவாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது உங்கள் நிலமாவே இருக்கட்டும். கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா? இத பாருங்க தம்பி, பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம், அது நீங்க வாங்கிக்கங்க. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். சினிமாவில் புது டைரக்டர்ஸ்லாம் டெபியூட் மாதிரி கொடுத்து நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டும் சினிமாவில் நடந்தாலும், இன்னொரு பக்கம் நல்ல நடிகர்கள்லாம் இறந்து போகிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ விஜயகாந்தோடைய நல்ல மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டில் நடிக்கிற எல்லாத்துக்குமே நான்வெஜ் போடுவாராம். ஸோ அது இவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமஸான ஒரு நடிகர் இறந்து போயிட்டார். ஸோ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தில் இன்றைக்காவது ஒரு நாள் இறந்து தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு நடந்தது. ரஜினி கமல்லாம் இன்னும் அவங்க ஃபீல்டில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.